வணக்கம் நண்பர்களே. என்னங்க ஆச்சு? எந்த ஒரு தகவல் இல்லாமல் அவ்வளோ அமைதியாக இருக்கு. டிஆர்பி எக்ஸாம் ரிசல்ட் எப்போ தான் வரும்? வருமா வராதா? கோர்ட்டில் எதுவும் யாரும் கேஸ் போட்டிருக்காங்களா? என்ன ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவரா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு முதல்ல நடந்தது என்னது? ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போட எஸ்ஆர்பி 1 வீக் பிஃபோர்வே டிஆர் ரெக்ரூட்மெண்ட் தான் நடந்தது. ஸோ அதற்கான ரிசல்ட் தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, வரும் எப்போ வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்னா என்னங்க, நாளைக்கு தானங்க நவம்பர் 1 அப்படின்னு கேட்குறது. நவம்பர்னா ஒரு 7ஆம் தேதிக்குள்ள எஸ்ஆர்பி வந்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் எக்ஸாம் நடந்ததுனால நமக்கு எஸ்ஆர்பி ரிசல்ட் வரும். அடுத்து ஒரு 1 வீக்லேயோ இல்லை ஒரு 1 or 2 டேஸ்லேயோ வந்து டிஆர்பிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னங்க இது நிறைய ரூமர்ஸ் கிளப்புறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு செய்தித்தாள்ல பார்க்கலாம், இல்ல நியூஸ் சேனல்ல பார்க்கலாம். ஸோ அது கோஆபரேஷன் யாரும் கேஸ் போட்டுக்கலாம், அப்படி எந்த இதுவுமே இல்லை. ஓகேவா? அப்ப செய்தித்தாள்லயும் வரல, நியூஸ் சேனல்லையும் எதுவும் சொல்லலை. அப்போ வந்து நமக்கான ரிசல்ட் ப்ராசஸ் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா அவன் வந்து எக்ஸாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அபிஷியல் ஆன்சர் கீ வந்து டிஆர்பிக்கு விட்டாங்க, எஸ்ஆர்பிக்கு விட்டாங்க, அப்புறம் கீ சேலஞ்ச் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடைபெறும். சரிங்களா? உடனே எல்லாமே நடைபெறாது, ஆனால் கண்டிப்பாக வந்து நடந்து தான் தீரும். சரிங்களா? ஸோ அதனால ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்சர் கீ ஃபைனலாக அது வந்து பண்ணணும். பண்ணிருக்க அப்புறம் தான் நம்ம வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடும். ஓகேவா? இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து அடுத்த கட்டமா என்னன்னு யோசிக்கலான் இருக்கீங்க. இப்போ வந்து ரிசல்ட் எதிர்நோக்கி காத்துக்கிட்டவங்களுக்கு நான் என்ன ஒரு சஜஷன் சொல்லணும்னா, அது கிராம ஊராட்சி செயலர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து 400 450 அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிலாம் வெறும் 100 ரூபா தான் விண்ணப்ப கட்டணமா, எஸ்சிஎஸ்சி பிரிவுக்கு 50 ரூபா தான் விண்ணப்ப கட்டணம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வெறும் நம்ம 100 ரூபா செலவழிச்சு ஒரு ப்ரௌசிங் செல்ல ஒரு 100 ரூபா செலவழிச்சு அப்ளை பண்ண பெரிய விஷயம் ஆகியப்போ கிடையாது. இதுலயுமே உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் தான், டெம்பரவரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஏதாவது நான் வேற எதுக்கு அப்ளை பண்ணி வைக்கலாமான்னா, இது வந்து 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? 10th மார்க் பிளஸ் வந்து 15 மார்க் இன்டர்வியூ. சரிங்களா? உங்களுக்கு 10th மார்க் வந்து 85 கன்வெர்ட் பண்ணிட்டு பிளஸ் 15 வந்து இன்டர்வியூக்கு வச்சுக்கிறாங்க. மொத்தம் 100க்கு கன்வெர்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் த வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும். நீங்க 10th நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், என் ரிலேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 450 470 480 மார்க்லாம் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள போய் அப்ளை பண்ண சொல்லுங்க. வேலைவாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ என்னங்க கோஆபரேட்டிவ்னு சொல்லிட்டு நீங்க வேற எதமா பேசிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து கோஆபரேட்டிவ் எக்ஸாம்ல அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து 150 160 எல்லாம் போட்டுக்க யாரு அப்படின்னா, ஏற்கனவே குரூப் 4 குரூப் 2ல கடைசி வரைக்கும் போகாம இல்ல இனிமேல் குரூப் 4 வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு இருந்தவங்க தான் இப்போ வந்து இந்த மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் நல்லா பண்ணி ஒரு 150 160 மேல மார்க் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால சொல்றேன், நீங்க எல்லாருமே வந்து ஒரு 3 மாசத்துல படிச்சிட்டோம், ஒரு 5 மாசத்துல படிச்சிட்டோம், நம்ம வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மமதையில இருக்காதீங்க. சரிங்களா? அப்படி அதுக்கான காலமே இது கிடையாது. குறைஞ்சது ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ எஃபோர்ட் போட்டா தான் அதற்கான நீங்க பலனை அறுவடை செய்த சூழலை தான் இப்போ போட்டி இருந்த சூழலா இருக்கு. ஸோ அதனால வந்து இது வரட்டும், ரிசல்ட் வருதா வரலையோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்து போடுறாங்க. சரிங்களா? டிசம்பர்ல ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிசி வருது, அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இடையில வேற எந்த எக்ஸாம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதை ஒன்னுதான் நம்பி என் வாழ்க்கையே இதுக்காக தான் கோஆபரேட்டிவ் தான் அப்படியே நினைச்சு இருக்காதீங்க. சரிங்களா? நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி சூழ்நிலையில உங்களை மாதிரி இருந்தவங்க, உங்க ரிலேஷனோ உங்க சொந்தக்காரங்களோ நம்ம சம வயதில் உடையவங்க தான் அதுலயும் கிராக் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரெயின் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன உங்களோட கொஞ்சம் அதிக வருஷம் கொஞ்சம் உழைப்பை போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் பயிற்சி பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களால போக முடியுது. இப்ப இந்த குரூப் 4மே ரொம்ப கஷ்டமானது எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுலயுமே பாஸ் பண்ணி உள்ள போறவங்க இருக்குதானே செய்யறாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து
எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க வாங்குற வரைக்கும் வேற எது எக்ஸாம் வந்துச்சுன்னா அதை தவறாம அப்ளை பண்ணி அதற்கான முயற்சி எடுங்க. ஏன்னா நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் வந்துட்டதுனால ஒரு சின்ன சின்ன எக்ஸாம் வருது, அதையும் விடாதீங்க. எதுக்கும் ஒரு அட்டம் பண்ணி பார்க்கணும். வேலை வாங்குற வரைக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் ஏதாவது ஒருத்தம் இது எழுதிட்டு இருந்தாதான் இந்த இந்த காலத்துல நீங்க வெற்றி பெற முடியும். ஸோ அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இனிமேல் மேற்கொள்ளுங்க. இப்போ நான் இதுல நான் லோவா மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு அரசு வேலை வேணும் ஃபீல் பண்றவங்க அடுத்த கட்டமாக குரூப் 4 குரூப் 2 படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கைடன்ஸ் சப்போர்ட் இப்பயுமே இருக்கும். இப்போ ஏன் ரயில்வேல கூட குரூப் டில டிகிரி லெவல்ல டிப்ளமோ 12th ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் போட்டிருக்காங்க. ஸோ அதற்கு கூட நீங்க தயாராகலாம். ஓகேவா? என்ன ரயில்வே எக்ஸாம்னா நீங்க எக்ஸாம் போடுறதுக்கு ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆகும், போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு சேலரியோட ஒரு பேக்கேஜோட கிடைக்கும். சரிங்களா? ஆனா அரசு வேலைக்குன்னு வந்துட்டாங்களா இல்ல ப்ரிப்பேர் ஆகணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது இல்லாம எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. அந்த கன்சிஸ்டன்சியா அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வேலையை இப்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க இப்போ குரூப் 4 இந்த கோஆப்டி எக்ஸாமா ப்ரிப்பேர் பண்றவங்க நான் 3 மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணி தான் படிச்சேன் அப்படிலாம் யாருமே கிடையாது. அவங்க ஏற்கனவே ஜெனரல் ஸ்டடிஸும் தமிழும் குரூப் 4க்கும் குரூப் 2க்காகவும் விரித்தனமா படிச்சு வச்சதுனால இந்த எக்ஸாம்ல ஈஸியா அவங்களுக்கு ஒரு 200 150 மேல போடுற மாதிரி சூழல் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க தயாராங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னப்ப ஆனா ஆயிட்டு போகுது. சரிங்களா? அது வரைக்கும் வேற எது எக்ஸாம் இருந்தா அதுக்கு தயாராக ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு நல்லதொரு ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ தொடர்ந்து இருந்தீர்கள். ரிசல்ட் 1 or 2 வீக்ஸ்ல டிஆர்பி எஸ்ஆர்பி இன்னைக்குமே போட்டுருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. நான் அடுத்து எந்த தகவல் வந்தாலும் வீடியோ பண்றது ரெடியா இருக்கேன். நன்றி, வணக்கம்.